எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க மட்டும். நீ நேசித்து தெரிந்தெடுத்த சீயோன், நீ விரும்பி தெரிந்தெடுத்த சீயோன். ஆண்டவரே, புறஜாதி எல்லாம் அமைதியா இருக்குது ஆண்டவரே, ஆனா உங்க பிள்ளை மட்டும் புலம்பிட்டு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, புறஜாதிகள் எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க மட்டும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர். ஆண்டவர் வைராக்கியம் எழும்புறா. நான் என் பிள்ளைக்கு சிங்காசனத்தை திடப்படுத்து, நான் என் பிள்ளைக்கு அதை நிலைப்படுத்துவேன். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது என்று நம்புற தேவ பிள்ளையே, எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு முன்பாய் அர்ப்பணித்து என்னை கர்த்தர் நிலைப்படுத்தி திடப்படுத்த போகிறார். அவர் திடப்படுத்துவார். He will establish. திரும்ப உங்களை திடப்படுத்தி சஸ்டெயின் பண்ணுவாராம். அவர் ஒன்றை செய்தால், பிரசங்கில ஒரு வார்த்தை இப்படி, அவர் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். இனி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறத சத்துரு தொட முடியாது. இனி திரும்ப உங்களை கட்ட போறத சத்துருக்கு தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எனவேதான் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் தேசத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஜனத்தை பார்த்து சொல்ற வார்த்தை, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்வார் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருடைய வைராக்கியம் இன்னைக்கு என்னது நமக்கு கொடுக்க போகுதுன்னா, இன்னும் எனக்கு இந்த வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குங்கிறத சொல்லணும். எந்த காரியத்துல நம்பிக்கை அற்று இருக்கிறீர்களோ ஆண்டவர் திரும்ப அதை ரிஸ்டோர் பண்றார். இன்னும் இந்த காரியத்துல நம்பிக்கை இருக்கு. எந்த காரியத்தை குறித்து இப்பொழுது சோர்ந்து இருக்கிறீர்களோ இந்த ரிஸ்டோர் பண்றார். இன்னும் அந்த காரியத்தை குறித்த நம்பிக்கை இருக்கு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன குறித்து என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதை சீக்கிரத்துல மாற்றி பேச ஆண்டவர் வைக்க போறா. இது கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் வீடுகளுக்குள்ளே அழுகை சத்தம் கேட்கும் போது பார்வோன் வீட்டுக்குள்ள சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். ஆமென். இந்த அழுகையின் சத்தம் கேட்க துவங்கின பிறகுதான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்காய் வைராக்கியம் எழுப்புறார். அவர் வைராக்கியம் எழுப்பின பிறகு ஒரு ராத்திரி வந்து பாருங்க. ஆமென். இந்த சாப்டர் இந்த சிச்சுவேஷன் அப்படியே திருப்பி போடுறார். அப்படியே திருப்பி போடுறார். இதுவரை இஸ்ரவேல் வீட்டில் அழுகை, பார்வோன் வீட்டுல சிரிப்பு. ஆனா அந்த ராத்திரி இஸ்ரவேல் வீட்டுல சிரிப்பு, பார்வோன் வீட்டுல அழுகை. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? சிலதை ஆண்டவர் திருப்பி போட போகிறார். ஓ ரபா ஷந்தலா பரகஷியா தலரா. என் வாழ்க்கையில சிலதை வைராக்கியமா எழும்பினவர் திருப்பி போட போகிறார். ஹalleluya. அவர் சமூகத்தை விடாதிருப்பதில் நீங்கள் வைராக்கியம் காட்டுங்கள். உங்களை விடாம இருக்கிறதுல அவர் வைராக்கியம் காட்டுவார். நீ அவருக்காய் காட்டுகிற வைராக்கியம் உங்களுக்காய் அவர் எழும்புகிற வைராக்கியத்தை காட்டுவார். ஹalleluya.